வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கிரையோவில் டேபிள் பேட்டர்ன் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பேட்டர்ன்ஸ் பார்த்துருக்கோம். இந்த டேபிள் பேட்டர்ன் கொஞ்சம் வித்தியாசமானது. ஸோ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ நான் ஒரு ரெக்டாங்கிள், இந்த ரெக்டாங்கிளில் ஒரு ஹோல் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெக்டாங்கிளோட டைமென்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் நான் செலக்ட் பண்ணதையும் எனக்கு பாருங்கள் எடிட் டைமென்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருது. அதை நான் கிளிக் பண்ணதையும் எனக்கு டிஃபால்ட்டாக என்ன டைமென்ஷன் அப்படிங்கிறது தெரியும். இதோட திக்னஸ் 5 mm இருக்குது. இதோட ஹைட் 50 இருக்குது. இதோட லென்த் 60 இருக்குது. ஸோ இந்த 60 அப்படிங்கிறத நான் 100ன்னு மாற்றுறேன். இங்கே பாருங்கள் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, இதை நான் ஜஸ்ட் இப்போ நான் எஸ்கேப் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இது பர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் ஆயிரும். ஓகே, இதில் ஒரு ஹோல் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த ஹோலோட டைமென்ஷன் பார்க்கலாம். இந்த ஹோலோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா டெப்த்து 5 mm ஆஸ் பர் அந்த திக்னஸ்க்கு டெப்த் இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு 10 mm இருக்குது பாருங்கள். இது இந்த சர்ஃபேஸ்லேருந்து இதோட மிட் பாயிண்ட் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 10 mm கொடுத்துருக்கோம். இதோட டயாமீட்டர் 5 இருக்குது. இது எங்கே பொசிஷன் ஆகிருக்கு அப்படின்னா டாப்லேருந்து கீழே 25ல் இந்த ஹோல் லொக்கேட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இந்த டைமென்ஷன் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க. இந்த டைமென்ஷன் வச்சு தான் நம்ம அடுத்த பேட்டர்ன் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, இதுக்கும் நான் இப்போ எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியே வந்துடுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ நான் கடைசியாக ட்ரா பண்ண இந்த ஹோல் ஐக்கானுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு பேட்டர்ன் போகிறேன். பேட்டர்னில் நம்ம இப்போது ஆக்சிஸ் பேட்டர்ன் முடிச்சிட்டோம். அடுத்தது ஃபில் பேட்டர்ன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம டேபிள் பேட்டர்ன் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டேபிள் அப்படிங்கிறது கிளிக் பண்ணதையும் எனக்கு டேஷ்போர்டு மாறிடுச்சு. டேஷ்போர்டில் பாருங்கள் செட் டைப் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு மேலே ஆக்டிவ் டேபிள் அப்படின்னு ஒரு டேபிள் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எடிட் அப்படிங்கிற ஆப்ஷன் ஹைட் ஆகிருக்கு. ஸோ இங்கே டைமென்ஷன் ஹைட் ஆகிருக்கு. டேபிள் டைமென்ஷன் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ ரெஃபரன்ஸ் டேபிள்ஸ் ஹைட் ஆகிருக்கு. ஆப்ஷன்ஸ் அண்ட் தென் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் இந்த லென்த்து 10 mm உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த லென்த்து 10 mm மட்டும் நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். இந்த நான் கிளிக் பண்ணது எங்கே இருக்குன்னு இந்த டேபிளில் போய் பார்த்தா நீங்கள் தெரியும் D7 அப்படிங்கிறது தான் இந்த 10 mm அந்த லென்த். அதோட சிம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா D7. ஸோ டைமென்ஷன் 7 அப்படிங்கிறது அதோட சிம்பிள். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே பாருங்கள் இப்போ எனக்கு எடிட் அப்படிங்கிறது ஓப்பன் ஆயிருச்சு. நான் இப்போ எடிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு ஒரு எக்ஸல் சீட் மாதிரியான ஒரு டேபிள் ஓப்பன் ஆகுது. இது ப்ரோ டேபிள் TM 7.0 அப்படிங்கிற நேமில் இருக்குது. இது உங்களுடைய இன்ஸ்டாலேஷன் ஃபைல்லையே டிஃபால்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு நீங்கள் இதில் பாருங்கள் IDX அப்படிங்கிறது ஹோலோட சீக்வன்ஸ் நம்பர். இது நான் 1ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ 1 2 3 இது மாதிரி நீங்கள் எவ்வளோ ஹோல் நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அவ்வளோ நம்பர்ஸ் கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் இந்த D11 அப்படிங்கிறது தான் நம்ம அந்த டைமென்ஷன் புதுசாக க்ரியேட் பண்ணக்கூடிய டைமென்ஷனோட வேல்யூ. இது டிஃபால்ட்டாக 10 இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு ஹோலோட டைமென்ஷன் 10 இருக்குது. நான் அடுத்த ஹோலுக்கு 30 கொடுக்குறேன். அதுக்கு அடுத்த ஹோல் 30 + 20 50 கொடுக்குறேன். அடுத்தது 70 கொடுக்குறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நான் கொடுத்த வேல்யூ மினிமைஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கிருந்து இது வரைக்கும் 10ன்னு இருக்குது. நான் என்ன கொடுத்துக்கிறேன் அப்படின்னா இங்கிருந்து 30 கொடுத்துருக்கேன். அடுத்து இங்கிருந்து 50 கொடுத்துருக்குறேன். இங்கிருந்து 70 கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ இந்த 3 இடத்துலையும் ஹோல் கிரியேட் ஆகணும். இப்போ பார்க்கல எப்படி ஹோல் கிரியேட் ஆகுது அப்படின்னு. ஸோ இதை நான் முடிச்சிட்டோம். இது முடிச்சுட்டு நீங்கள் ஃபைலில் போயிட்டு நீங்கள் வேணும் அப்படின்னா சேவ் பண்ணிக்கலாம், சேவ் ஆஸ் பண்ணலாம். நான் இதை நீங்கள் சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா சேவ் ஆஸ் பண்ணி சேவ் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். பட் நான் இங்கே அதெல்லாம் எதுவும் பண்ணல. டேட்டா எக்ஸிட் கொடுத்துறேன். எக்ஸிட் கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும். இப்போ பாருங்கள் நான் சொன்ன மாதிரி கிரியேட் ஆயிருக்கானு. ஸோ இங்கிருந்து 10 mm, அடுத்தது 30, அடுத்தது 50, அடுத்தது 70. இப்போ நான் ஓகே கொடுத்தா அப்படின்னா 3 ஹோல் கிரியேட் ஆயிரும். ஸோ இதுதான் டேபிள் பேட்டர்ன் அப்படிங்கிறது. அதாவது நம்ம வேல்யூஸை டேபிளில் கொடுத்துட்டு அந்த டேபிளுக்கு தகுந்த மாதிரி பேட்டர்ன் இங்கே கிரியேட் ஆகிறது தான் டேபிள் பேட்டர்ன். ஓகே, இதை நம்ம மறுபடியும் எடிட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம எடிட் டெஃபினிஷன் போகலாம். எடிட் டெஃபினிஷன் போயிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா முன்னாடி 10 மட்டும் செலக்ட் பண்ணியிருந்தேன். மறுபடியும் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த 25 அப்படிங்கிறது நான் செலக்ட் பண்ணுறேன். இங்கே டாப்பில் பாருங்கள் 2 items செலக்டட் அப்படின்னு வந்துருச்சு. இந்த டேபிள் டைமென்ஷன்ஸில் போனோம் அப்படின்னாலும் 2 டைமென்ஷன் இப்போ நம்மளுக்கு செலக்ட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் மறுபடியும் எடிட். இங்கே நீங்கள் எத்தனை டேபிள் வேணாலும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி உங்களுடைய ஒர்க்கிங் டைரக்டரியில் உங்கள் ஃபோல்டரில் நீங்கள் டிஃபால்ட்டாக ஃபோல்டர்ஸ் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை ரிசீவ் பண்ணிக்கலாம். இது எங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்ட்டில் 2 பார்ட்டை ஒன்று மேலே ஒன்று மேட்ச் பண்ணுவோம், அசம்பிள் பண்ணுவோம். நட்டு போல்ட்டு போட்டு நம்ம அசம்பிள் பண்ணுவோம். அப்படி அசம்பிள் பண்ணும்போது மேலே இருக்கக்கூடிய பார்ட்டோட அந்த ஹோலும் கீழே இருக்கக்கூடிய பார்ட்டோட ஹோலும் ஒரே டைமென்ஷனில் ஒரே பிளேஸில் இருக்கணும். ஸோ அதை நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இது மாதிரி நீங்கள் டேபிள் பேட்டர்ன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக அது கரெக்டான டைமென்ஷனில் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக இந்த பேட்டர்ன்ஸ் அதிக அளவில் யூஸ் ஆகுது. ஸோ மறுபடியும் நான் இப்போ எடிட் போகிறேன்.
எடிட்டில் போனதையும் பாருங்கள், எனக்கு மறுபடியும் வந்துட்டு ஒரு வேல்யூ ஆட் ஆயிடுச்சு. இந்த 25 அப்படிங்கிற ஒரு வேல்யூ ஆட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் நான் வந்து இங்கே பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணுறேன். 4th ஒரு ஹோல் போகிறேன். 4th ஹோல் வந்து எனக்கு லென்த்து வந்து அதே 30 தான். ஆனால் இந்த ஹைட் வந்து 25 வந்து நான் ரெடியூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து நான் ஒரு 15 கொடுக்குறேன். அதே மாதிரி 5வது ஹோல், இந்த ஹோலுக்கும் இந்த ஹைட் வந்து 50 தான். இது மட்டும் நான் வந்து அதே 15 கொடுத்துக்கிறேன். 6வது ஹோல், இதில் அந்த பொசிஷன் வந்து 70, இந்த ஆக்சிஸில் 15 கொடுத்துட்டு எக்ஸிட் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி இருந்த ஹோல் முன்னாடி 25 போது இங்கே கிரியேட் ஆச்சு. இப்போ 15 கொடுத்தது இந்த இடத்துல கிரியேட் ஆயிருக்கு. இப்போ ஓகே கொடுத்து பாருங்கள். ஸோ அப்போ நம்ம வந்து இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நமக்கு எந்தெந்த பாயிண்ட்டில் வேணுமோ அந்த பாயிண்ட்லாம் நீங்கள் சும்மா டேட்டாவாக டேபிளில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரியல் பார்ட் வந்து ஜென்ரேட் ஆகிரும். நம்ம இன்னும் கூட மாடிஃபை பண்ணி இந்த டெப்த்தையும் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் மறுபடியும் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டெப்த்து கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் 3 ஐட்டம் ஆட் ஆயிடுச்சு. இந்த டெப்த்தும் வந்து இங்கே நம்மளுக்கு ஆட் ஆயிடுச்சு. இப்போ எடிட்டில் போய்க்கிறேன். இப்போ பாருங்கள் இந்த டெப்த் இங்கே வந்துருக்கு. இப்போ நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் மாடிஃபை பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல நான் செலக்ட் பண்ணிவிட்டு இதோட வேல்யூ வந்து நான் மாடிஃபை பண்ணுறேன். இப்போ டோட்டல் டெப்த் வந்து 5 இருந்து இப்போ நான் 3 கொடுக்குறேன். இதுக்கு வந்து 2, இதுக்கு வந்து 1. இப்போ நான் எக்ஸிட் கொடுத்து பார்க்குறேன். எக்ஸிட். இப்போ நம்ம ஓகே கொடுத்தா நமக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். நீங்கள் பாருங்கள். ஸோ இதோட டெப்த்து வந்து 3, இதோட டெப்த்து 2, இதோட டெப்த்து 1. இது மாதிரி வேறு வேறு ஃபீச்சர் யூஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஃபீச்சருக்கும் நீங்கள் டைமென்ஷன்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டைமென்ஷன் வந்து பின்னாடி பேக் எண்டில் நம்ம டேபிளில் ஃபில் பண்ணுறது மூலமாக இதை கொடுக்க முடியும். ஓகே, உங்களுக்கு ஒரு டவுட் வரல. இப்போ எனக்கு வந்து இந்த ஹோல் வேண்டாம் அப்படின்னு ஃபில் பண்ணிங்கன்னா இந்த ஹோலோட நம்பர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பாருங்கள் 2, 3. அப்போ இந்த ஹோல் நம்பர் வந்து 3. அப்போ நீங்கள் இங்கே போயிட்டு மறுபடியும் எடிட்டில் போயிட்டு நம்ம டேபிளில் போயிட்டு இந்த ஹோல் நம்பர் 3ல் வந்து இந்த இடத்துல நீங்கள் அட் சிம்பிள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோல் கிரியேட் ஆகாது. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், rows beginning with at will be saved as a commands. ஸோ இது வந்து ஒரு கமாண்ட் மாதிரி சேவ் ஆயிரும். பட் இது உங்களுக்கு வந்துட்டு ஆக்ட் ஆகாது. இப்போ நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள் இந்த ஹோல் இதுதான் அந்த 3 நம்பர் ஹோல் போல். ஓகே, இது 1, 2, 3 இங்கே வந்துருச்சு. ஸோ இந்த ஹோல் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாகவே இந்த இடத்துல ஆக்டிவ் இல்லை. இது இல்லாமல் நம்ம வந்து ஜஸ்ட்டு இந்த நம்ம மார்க் பண்ணுற மாதிரி இதை அன்செலக்ட் பண்ணுறது மூலமாகவும் அந்த ஹோல் வராமல் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் டேபிள் பேட்டர்ன். உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ இன்னொரு டைம் பாருங்கள். ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.